கோல்ட் ட்ரேடிங் மார்க்கெட்ல மார்னிங்ல நம்ம 7 ஏஎம்லேருந்து 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்கு போயிருக்கு இன்ட்ராடேல அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம ஈவினிங் 7 பிஎம்லேருந்து மிட் நைட் 2:30 AM வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருவோம். புதுசா ட்ரேடிங்ல வரவங்க பொறுமையா மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க. என்ட்ரி, எக்ஸிட் அப்படிங்கிற நம்ம மார்க்கெட்ல முக்கியம். லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நான் புதுசா வரவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்ட்ரி எங்க எடுக்கலாம், எங்க எக்ஸிட் பண்ணா சேஃபா ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத டெய்லியும் இன்டிமேட் பண்றோம். லெவல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ப்ரீ டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கோம். சரிங்களா? ஜாயின் பண்ணிட்டு உள்ள பாருங்க. நம்ம கம்யூனிட்டில நீங்க வந்து கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கிறவங்க கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். அது இல்லாம லெவல்ஸ் அப்படிங்கிற லெவல் நம்ம மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் குடுத்து வந்துட்டுருக்கோம். அக்யூரேட்டா மார்க்கெட் வந்து நம்ம சொல்ற விஷயம் எல்லாமே மார்க்கெட்ல நடக்காது. 90% அளவுக்கு நடக்கும். 10% அளவுக்கு மார்க்கெட்ல மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகிக்கங்க. சேஃபான ட்ரேடிங் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? புதுசா வர்றவங்க இந்த வீடியோஸ் எதுவும் ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டன் குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மார்னிங்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம விஐபி டெலிகிராம்ல வந்து நம்ம குடுத்துடுற சார்ட் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். மார்னிங்ல நான் 4950 அப்படி லோ மணியை பை பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 4980 வரைக்கும் மார்க் போச்சு. அது 30 பாயிண்ட் காலையில மூவ்மெண்ட் ஆச்சு. எகைன் மார்க்கெட் கீழ வந்தா 4900 900 ஆவரேஜ் பை லெவல் குடுத்துருந்தோம். டார்கெட் இன்ட்ராடே டார்கெட் 5030 அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். வீக்லி டார்கெட் 5090 அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். சரிங்களா? எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, நம்ம விஐபி சார்ட்ல வந்து விஐபி லெவல்ஸ் எப்படி குடுத்துருந்தோம் குரூப்ல அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங்ல இருந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத காட்டிர்றேன். மார்னிங் 7 ஏஎம்ல வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். 7 ஏஎம் வீடியோல இதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். காலையிலேயே ஒரு 15 பாயிண்ட் புக் பண்ணியிருந்தோம். ஆ இ இ அது முன்னாடி 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம லெவல்ஸ் வந்து குடுத்துருந்தோம். 4960, 65 ஆவரேஜ் பை லெவல் குடுத்துருந்தோம். 7 மணிக்கே நம்ம அது வந்து அந்த லெவல் முடிச்சுட்டு ஓகேங்களா? முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு ரெட்டையலுக்கு வந்து பை லெவல் குடுத்தோம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பை லெவல் குடுத்தோம். 4820, 840 அப்படிங்கிற பை லெவல் குடுத்துருந்தோம். 4790, 800 அப்படிங்கிறது 2 பை லெவலா குடுத்துருந்தோம். இந்த லெவல் வந்தா வாங்கலாம்னு சொல்லி குடுத்துருந்தோம். 8:30க்கு வந்து 4820 பை லெவல் ஆக்டிவேட் ஆச்சு. 4820 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4886 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுத்தாங்க. நான் அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 65 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னோம். சரி இந்த ஆவரேஜ் பை ஆர்டர்ல இந்த 65 பாயிண்ட் புக் பண்ணி சேஃபா புக் பண்ணிட்டு வெளிய வர சொல்லிட்டோம். எகைன் பை லெவல் வெயிட் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4900 பிரேக் அவுட் நடந்ததுன்னா நீங்க வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம எகைன் நான் குடுத்துருந்தேன். அது சார்ட் அனலைசிஸ் குரூப்ல சார்ட்டோட குடுத்துருந்தேன். ஓகேங்களா? வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க. 4900 எபோவ் பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் பை அப்படின்னு குடுத்துருந்தோம். 4900 பிரேக் அவுட் மார்க்கெட் போச்சு. 4900 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4920 அப்படிங்கிறப்ப 4930 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. 4930ல வந்து பார்த்தீங்கன்னா, 25 4925ல வந்து 25 பாயிண்ட் வந்து புக் பண்ண சொல்லிட்டோம். மார்க்கெட் கீழ செல் ரைஸ் ஆகாம தெரிஞ்சது. 4930ல வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். ஒரு 30 பாயிண்ட் அதில நம்ம அதில கிடைச்சது. காலை 33 பாயிண்ட் கிடைச்சது அந்த ட்ரேடிங்ல. மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டி இருந்ததுனால 4925லயே புக் பண்ணி வெளிய வர சொல்லிட்டோம். காலையில ஒரு 15 பாயிண்ட் எகைன் ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். எகைன் ஒரு 65 பாயிண்ட் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 130 பாயிண்ட் வந்து மார்னிங் செஷன்ல, ஈவினிங் செஷன்ல, ஆஃப்டர்நூன் செஷன்ல புடிச்சிருந்தோம். எகைன் பொறுத்தவரைக்கும் ஈவினிங் செஷன்ல வந்து ஒரு நம்ம 3 பிஎம்க்கு நம்ம குடுத்திருந்தோம். 4875 880 அப்படிங்கிற பை லெவலா குடுத்திருந்தேன். லோ மார்ஜின் எடுக்க சொல்லியிருந்தேன். ஏவரேஜ் பை லெவல் 4790 டூ 4800 அப்படிங்கிற பார்த்தோம். 12 பாயிண்ட் போச்சு. மார்க்கெட் ஒரு ரேஞ்சா ட்ரேட் ஆச்சு. எகைன் வந்து காஸ்ட் டூ காஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். திரும்ப ஒரு என்ட்ரி குடுத்திருந்தோம் ஒரு 6 மணிக்கு. அது லோ மார்ஜின் என்ட்ரி ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது ஃபுல்லா ரிஸ்க்கா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். லோ மார்ஜின் கேப்பிட்டல் ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிக்க இந்த செஷன் வேண்டாம் அப்படிங்கிறது ஈவினிங் செஷன் ட்ரேட் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸ்மால் ரிஸ்க்ல எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். திரும்ப அந்த குடுத்த என்ட்ரி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியுமே நான் அப்படியே எக்ஸிட் பண்ண சொன்னேன். 2 என்ட்ரியுமே ஈவினிங் குடுத்தது. 2 என்ட்ரியுமே எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன். கன்ஃபர்மேஷன் ஆனா நான் குடுக்கல. பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் ஆனா எடுக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருந்தேன். ஓகேங்களா? எகைன் ஈவினிங் பொறுத்தவரைக்கும் 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு மார்க்கெட் வந்து ரேஞ்சா தான் ட்ரேட் ஆகுது. சரிங்களா? ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். செல் சைடு தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாரி தெரியுது. இப்ப இத வச்சு நான் பை பண்ண முடியாது இந்த இடத்துல. ஓகேங்களா? பை பண்ணா ரிஸ்க் நெறைய இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு 8 பிஎம்க்கு மேல இன்னொரு 1 ஹவர் இருக்கு. சரிங்களா? 8 பிஎம் மேல மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் நடந்தா வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். எதுவரைக்கும் செல் நடக்கும் அப்படின்னு பார்க்குறபோது, கிட்டத்தட்ட நம்ம அடுத்த லோ லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4780 அப்படிங்கிறத நம்ம இந்த சப்போர்ட் லெவலா பார்க்குறோம். ஸ்ட்ராங் சப்போர்ட்டா பார்க்குறோம். ஓகேங்களா? 4000 இந்த லெவல் ஓகேங்களா? 4788 4790 அப்படிங்கிறத ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலா பார்க்குறோம். எகைன் அடுத்த சப்போர்ட் லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லெவல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 4745 700 700 745 அப்படின்னா நம்ம இந்த லெவல் வந்து லோ லெவல் வந்து பொறுத்தவரைக்கும் வாங்குறது நம்ம வந்து பெனிஃபிட் நல்லாருக்கும். மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஏன்னா கோல்டு பொறுத்தவரைக்கும் நீங்க எங்கெங்க மார்க்கெட் செல்லிங் நடக்குது அங்க வாங்குனா மட்டும் தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கும் மேல வாங்குறபோது. சரிங்களா? இப்போ 4856 ட்ராவல் ஆயிட்டுருக்கு. இப்படியே மார்க்கெட் போச்சுன்னா உங்களுக்கு அதாவது இந்த பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் பை ஆயிரும். 4920 பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை ஆயிரும். சரிங்களா? அப்படின்னு பார்க்குறோம். 4920 பிரேக் அவுட்.
4920 பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஒரு பை வாய்ப்பு அப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. மார்க்கெட் மூவ்மெண்ட் பொறுத்து. ஓகேங்களா? 4920 பிரேக் அவுட் இருந்தால் ஒரு பை அப்படிங்கிறது நம்ம வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். சப்போஸ் வந்து நீங்க பிரேக் அவுட் நடந்ததுன்னா நீங்க ஒரு பை எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆன மாரி எடுக்க முடியும். இப்படியே எடுக்க முடியாது. மார்க்கெட் போய் கீழ சப்போஸ் சடனா உங்களுக்கு ரிவர்ஸ் லெவல் ஆகலாம். 4800 பிரேக் அவுட் நடந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த லெவல் பொறுத்தவரைக்கும் 4800 பிரேக் அவுட் நடக்கட்டும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம். பிரேக் அவுட் நடந்து எதுக்கு டார்கெட் எதிரி போகும் அப்படின்னு பார்க்குறபோது இந்தியாவோட ஹை வரை இப்போ 5030 அப்படிங்கிறது நம்ம அடுத்த டார்கெட்ட பார்க்குறோம். சரிங்களா? எகைன் வந்து 5030 அப்படிங்கிறது அடுத்த ஹை லெவல்ல பார்க்குறோம். இதுவரைக்கும் வந்து டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும். 5030 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த டார்கெட்ட பார்க்கலாம். சரிங்களா? 4920 பிரேக் அவுட் நடந்தா, சப்போஸ் நீங்க லோ மார்ஜின்ல எடுக்கிறனா எடுத்துக்கலாம். ரிஸ்க் அந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பை பண்ண வேண்டாம்னு சொல்றோம். இருந்தாலும் ரிஸ்க் அக்செப்டட் அப்படின்னா நீங்க பை பண்ணலாம். மார்ஜின் ஒரு $1000 5000 2000 அபோவ் டாலர் இருக்கிறவங்க, நீங்க இந்த இடத்துல பை பண்ணலாம். 4860 அப்படிங்கிறது ஒரு பை ஏரியாவா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? லோ லோ மார்ஜின் வச்சு நீங்க லோ மார்ஜின் என்ட்ரி நீங்க போட்டுக்கங்க. அதான் சேஃபா இருக்கும். ஏன்னா கீழ இறங்குனாலுமே நான் வாங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால இதிலேயே இப்பயே போகாது மார்க்கெட்டு. ஒரு பை லெவல் போனாலும் நீங்க அகைன் வந்து கீழ வேணாலும் வாங்கலாம். ஏவரேஜ் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 4790 அடுத்து 4740 அப்படிங்கிறது இந்த 2 லெவல பார்க்குறோம். ஏவரேஜ் பை லெவல பார்க்குறோம். 4740 டூ 4760 50 வச்சுக்கலாம். சரிங்களா? ஏவரேஜ் பை லெவல். இந்த லெவல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த லெவல் வந்து நீங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. அது சேஃபா இருக்கும். இந்த லெவல் ஏவரேஜ் பை லெவல்ல பார்க்குறோம். சப்போஸ் இறங்குச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஏவரேஜ் பை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படி வந்து பார்க்கும்போது மார்க்கெட் 4740 வரும் அப்படின்னா, கண்டிப்பா வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செல் டீஸ் நடந்து மேல போகும். அப்பதான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் குடுக்க வாய்ப்பு இருக்கு. 4740 வந்துச்சுன்னா, டூ 50 அப்படிங்கிறது நம்ம 4990 5000க்கு மார்க்கெட் போறக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லெவலுக்கு மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். இப்படியே சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் பை ஆக கூட வாய்ப்பு இருக்கு. பையர்ஸ் வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணா மேல போற வாய்ப்பு இருக்கு. அப்படி மேல போச்சுன்னா 5030 டார்கெட்டா பார்க்கலாம். 4920 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம். 5030 டார்கெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு கீழ மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா, நம்ம 4740, 4750 வந்தா பை பண்ணலான்னு பார்க்குறோம். இந்த 2 விஷயம் தான் மார்க்கெட் இன்னைக்கு நைட் செஷன் பொறுத்தவரைக்கும். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. மார்ஜின் கம்மி வச்சுக்கங்க. அதே மாரி லாட் சைஸ் தான் போடாதீங்க. ஒரு லாட் எடுங்க. எடுத்தா திரும்பி மார்க்கெட் இறங்குச்சுன்னா, ஆவரேஜ் பண்ணி டைம் ப்ராஃபிட்டா புக் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றோம். டெக்னிக்கலா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு நம்ம கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் நம்பர் லிங்க் குடுத்துருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நண்பர்கள் வட்டத்துக்கு இந்த வீடியோ புதுசா வரவங்க ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம மார்னிங் செஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? தேங்க் யூ.